உலகத்திலே இருக்க ரொம்பவே செக்யூர்டான கார்ஸ் இதெல்லாம் தான். ஃபெராரி என்சோன்ற இந்த காரை நீங்கள் வாங்குறப்பவே இந்த கார் எப்படி ஓட்டுறதுன்னு தனியாக ஃபெராரியா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார். இந்த காருக்கு இருக்க காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான் இந்த காருக்கு இருக்க பெரிய டிஃபென்ஸ் சிஸ்டம்னே சொல்லலாம். இந்த கார் சடனாலாம் ஒருத்தர் திருடி ஓட்டிட்டு போறதுன்றது ரொம்பவே கஷ்டம். பெரிய அளவுக்கு டிஜிட்டல் ப்ரொடெக்ஷன் இல்லைனாலும் மெக்கானிக்கல் டிஃபிகல்ட்டி ரொம்பவே அதிகம். இந்த காரை பார்த்த உடனே நம்ம மைண்ட்க்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வருவாரு. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றீங்கன்னு. இந்த காரை மட்டும் இல்லீகலா ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டா இந்த காரோட டீலருக்கே நேர அலர்ட் மெசேஜ் போயிடும். இந்த காரோட வீல்ஸை கழட்டுறதுக்கு கூட கவர்மெண்ட்னால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த காரை திருடல, உங்களோட சுதந்திரத்தை நீங்களே திருடிக்கிறீங்க. டெஸ்லா கார்ஸ்ல 1 இல்ல 2 ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. சாவியோடவே இந்த கார் இருந்தாலும் எடுத்துடலான்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க. ஏன்னா இந்த காரை ரிமோட்டாவே ட்ராக் பண்ணலாம், லாக் பண்ணலாம், போட்ட லாக்கை எடுத்து விடலாம். அண்ட் இன்னும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. இதுல இருக்க ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர்னா இந்த கார் எங்க இருக்குன்னு ஓனருக்கும் லைவா காமிக்கும், டெஸ்லாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் லைவா காமிக்கும். இது எல்லாத்தை விடவும் கொடூரமான ஒரு கார்னா இந்த Koenigsegg Eskோன்ற இந்த கார் தான். இந்த காரை மட்டும் ஆட்டை போட ட்ரை பண்ணுனாங்க, நேராக ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்குமே மெசேஜ் போயிடும். போகிறது மட்டும் இல்லாமல் இன்ஜின் லாக் ஆகிரும், ஃப்ளாஷ் லைட்டு, அலாரம்ஸ்னு எல்லாமே கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடும். வீல்ஸோட பிரேக் சிஸ்டம்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த காரை நீங்கள் 1 இன்ச் கூட தள்ள முடியாது.